த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 2020 மார்ச் 24 இந்த தேதி உங்கள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சத்தியமா சொல்றேன், நிறைய பேர் மறந்துருப்போம். ஏன்னா இந்தியர்களுடைய கெட்ட பழக்கமே நமக்கு கடந்த காலங்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்களை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு மறந்துட்டு போயிட்டே இருப்போம். ஞாபகப்படுத்துறேன், அந்த அன்னைக்கு தான் கோவிடுக்கான கொரோனா பெருந்தொற்றுக்கான லாக்டவுன் அப்படின்றத பிரதமர் நரேந்திர மோடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. சரியா சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம எல்லாம் லாக்டவுன்ல இருந்தோம். என்ன பண்ண போறோம், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த லாக்டவுன் இருக்கும், சோத்துக்கு என்ன பண்ண போறோம், வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு அத்தனை கேள்விகளுக்கு மத்தியில இருக்கிறோம். இந்த கேள்விகளை எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் கோவிட் வந்தும் இறந்து போயிருக்காங்க. லக்கிலி ஒரு அன்லக்கிலி நம்மள சில பேர் இந்த காலகட்டத்தையும் கடந்து வந்து உயிரோட இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே மாதிரியான ரொம்ப மோசமான ஒரு நாட்கள் அப்படின்றது மீண்டும் வரப்போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடியே சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான ஆபத்துகள் வரக்கூடிய நாட்கள் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் நடத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டிமானிட்டைசேஷன் ஞாபகம் இருக்கா? திடீர்னு இரவு 8 மணிக்கு தொலைக்காட்சியில் தோன்றின பிரதமர் நரேந்திர மோடி கையிருப்புல இருக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு. அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், போய் பேங்க் வாசல்லையும் ஏடிஎம் வாசல்லையும் நாள் கணக்குல மணிக்கணக்கில் காத்திருந்தோம். நிறைய பேர் அதுல இறந்தும் போயிருந்தாங்க. ஆனா அட் த சேம் டைம் பெரிய பெரிய பணக்காரர்களுடைய வீடுகள்ல புதுசா அச்சிடப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் அப்படின்றது கட்டுக்கட்டா கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே வைத்தெரிச்சலா இருந்துச்சு. இந்தியர்களுக்கு என்ன பண்ண முடியும், வைத்தெரிச்சல் படதான் முடியும். அதை அப்படியே கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறமா இப்படியான நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. கொரோனா காலத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 2 லாக்டவுன்கள் அப்படின்றது பெரிய அளவில் திட்டமிடப்படாம திடீர் அறிவிப்பாக தான் வெளியாகி இருந்தது. வீடுகளில் அடைக்கப்பட்ட இந்தியர்களுக்கு ஐயோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற வேதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓரளவுக்கு வசதி படைத்தவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். ஆனா தினக்கூலிகள் தினமும் போய் வேலைக்கு செஞ்சா மட்டும்தான் நமக்கு சாப்பாடு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தவங்க எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நரம்புகள் மாதிரி ஓடக்கூடிய நெடுஞ்சாலைகள்ல அலைஞ்சு தெரிஞ்சாங்க அப்படின்றத நம்ம இப்பவும் நம்மளோட அந்த போட்டோஸ் எல்லாம் பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். ஃபேஸ்புக்ல மெமரி ஒவ்வொரு வருஷம் மெமரியா இந்த நாட்கள்ல வரும் பொழுது அந்த மாதிரியான புகைப்படங்கள் நிச்சயமா வந்துகிட்டு தான் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அதுல நிறைய பேர் உயிரிழந்து போனாங்க. நான் எஸ்பெஷலி டெல்லியில இருந்தேன் அப்படின்றதுனால நான் களத்துக்கு போய் நிறைய அலைஞ்சு திரிஞ்சு அதெல்லாம் பார்த்தேன். அவ்வளவு மனித உரிமை கொடூரங்கள் அப்படின்றதா நடந்துகிட்டு இருந்துச்சு. சரியான சாப்பாடு இல்லாம வெறும் காலில் நடந்து ஆயிரக்கணக்கான மைல்களை இந்தியர்கள் கடந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனா அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் மறந்து போய் இன்னைக்கு நம்ம ஒரு இயல்பான சூழலுக்கு அப்படின்றது வந்துட்டோம். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு ஆபத்தான சூழல் தான் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை நான் சொல்லல, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியே சொல்லியிருக்கிறார். அதுவும் ஏதோ பிரச்சார கூட்டத்துல பேசல, இந்திய நாடாளுமன்றத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார். இந்திய நாடாளுமன்றத்துடைய லோக்சபா ராஜ்யசபா 2 அவைகள்லையும் பேசின பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொரோனா காலம் மாதிரியே ரொம்ப இக்கட்டான ரொம்ப சவால் நிறைந்த காலம் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு, இந்தியர்கள் அனைவரும் தயாராயிருங்க அப்படின்ற ஒரு அழைப்பையும் சொன்னதோடு மட்டும் இல்லாம இந்த இக்கட்டான தருணத்துல மத்திய அரசு கூட எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வாங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் எங்க கூட தோளோடு தோல் நில்லுங்க, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இந்த ஒற்றுமை அப்படின்றது முழங்கடும் அப்படின்ற மாதிரியான அந்த வசனங்கள் எல்லாம் அவர் பேசியிருந்தார். பேசினதோடு மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் 4:30 மணிக்கு வீடியோ போடுறோமா, இன்னும் அரை மணி நேரத்துல 5 மணிக்கு டெல்லியில அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது நடக்குது. உடனே உங்களுக்கு தோணும், என்னப்பா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிற, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? வேற ஒண்ணு இல்லைங்க. இப்ப நமக்கு தெரியும் ஹார்மோஸ் நீரணை அப்படின்றது மூடப்பட்டிருக்கு. எதனால? இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுடைய இந்த போர்னால ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய உலகத்துடைய 25% எண்ணெய் போக்குவரத்தை கண்ட்ரோல் செய்யப்படக்கூடிய அந்த ஹார்மோஸ் நீரணை அப்படின்றது மூடப்பட்டிருக்கு. எங்களுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்களை மட்டும்தான் நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இந்தியா அந்த நட்பு வட்டாரத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்றது இன்னும் தெளிவா தெரியாம இருக்கு. 2-3 கப்பல்கள் மட்டும் கச்சா எண்ணெயும் கேஸையும் ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயையும் எரிபொருளையும் வாங்குறது நம்ம நிறுத்தினதுக்கு உடனேயே இந்த போர் அப்படின்றது ஏற்பட்டதுனால ஒரு பெரிய தர்ம சங்கடம் அப்படின்றது ஏற்பட்டு
ரஷ்யா கிட்ட மீண்டும் போய் ஐயா எங்களுக்கு எண்ணெய் கொடுங்க நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை வந்து ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கோம். ஆனா எத்தனை நாள் இதை சமாளிக்க முடியும் அப்படின்றத எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இந்தியா டுடே ஒரு RTI தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் கையிருப்பு அப்படின்றத மொத்தமாவே நம்ம வந்து ஒரு 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 9.5 நாட்களுக்கு மட்டும் தான் நம்மளால வச்சிருக்க முடியும். ஆனா இப்ப கையிருப்புல இருக்கிறது வெறும் 64% தான். அதை வச்சுக்கிட்டு 4-5 நாட்கள் மட்டும்தான் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தினம்தோறும் மதியம் 3 மணியோ 4 மணிக்கோ மத்திய பெட்ரோலியத்துறை உள்ளிட்ட முக்கியமான துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் கிடையாது. அமைச்சர்கள் எதுக்குங்க பதில் சொல்லணும்? அதிகாரிகள் பதில் சொல்லுவாங்க. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? எங்க கிட்ட இத்தனை நாட்களுக்கு தேவையானது இருக்கு, நிலைமையை சரி செஞ்சிருவோம் அப்படின்ற விஷயங்களை அவங்க ஒரு நம்பிக்கையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பெட்ரோலியத்துறை அமைச்சராகட்டும் மற்ற அமைச்சர்கள்லாம் எங்க போனாங்க என்னானாங்க அப்படின்னு எந்த தகவலும் நமக்கு தெரியவே இல்லை. இந்த இக்கட்டான சூழல்ல தான் இன்னைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது நடக்குது. பட் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமா, ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தை தலைமை தாங்கல. நாட்டுடைய தலைவரா அத்தனை முக்கியமான விஷயங்களுக்கும் பொறுப்பு அப்படின்றது அவருக்கு தான் இருக்கு. ஒரு 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 சவால் அப்படின்றது வந்தா ஒரு அரசனா அவர் தான் முன்னின்று நாட்டு மக்களுக்கான ஒரு ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றது கொடுக்கணும். எல்லாரையும் கூட்டு பேசும் பொழுது அவர் தான் தலைமை தாங்கணும். ஆனா அவர் இந்த கூட்டத்துல கலந்துக்கலாம். அவருக்கு பதிலா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்துறாரு. சரி, அவர் தான் கலந்துக்கலான்னு பார்த்தா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் கலந்துக்கலாம். அவர் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு ஏற்கனவே கேரளால பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும், அதனால நானும் வர முடியாது அப்படின்னு அவரும் கையை விரிச்சிட்டாரு. அதாவது நாட்டு மக்களுடைய வாழ்வாசாவா போராட்டம், அவங்களுடைய சோறு அவங்க தட்டுக்கு வருமா, அவங்க சாப்பிட முடியுமா, நிம்மதியா அவங்களால தூங்க முடியுமான்ற ஒரு இக்கட்டான சூழல் இருக்கு. ஆனா அதை பத்தின கவலை பிரைம் மினிஸ்டருக்கும் இல்லை, எதிர்கட்சி தலைவருக்கும் இல்லை. இருந்துருந்துச்சுன்னா அவங்க தான் இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்தி ஓகே நாங்க இதை பண்றோம், நீங்க இதை பண்ணுங்க, நம்ம இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் பத்தி இல்லாம அமைச்சர்கள் பண்றாங்க. சரி, அது சரியா தவறா அப்படின்றத நேர்களான உங்ககிட்டயே விட்டுறேன். வெறும் அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நாட்டுல யூரியா மாதிரியான உரப்பொருட்கள் கையிருப்பு இருக்கா அப்படின்ற ஒரு அவசர ஆலோசனை பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்த ஹார்மோஸ் நீரிணை, இந்த கடல்வெளி பகுதிகள் வழியா வெறும் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், LPG மட்டும் வரதில்லை. நம்மளுடைய அத்தனை முக்கியமான பொருட்களும் கடல் வழியாக தான் பயன்படுத்தப்படுது. வெறும் ஹார்மோஸ் நீரிணை மட்டும் இல்லை, மலேசியாவை சுற்றி இருக்கக்கூடிய நீரணைகளாகட்டும், இந்தோனேஷியால இருந்து வரக்கூடிய கப்பல்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நீர்வழி பாதை, கருங்கடல், செங்கடல் மாதிரியான முக்கியமான கடல்கள் இந்திய ஓஷனுக்குள்ள, இந்திய பெருங்கடலுக்குள்ள நுழையணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன நீரணைகளை தான் அவங்க பயன்படுத்தணும். இவை எல்லாமே இப்போ பயங்கர பிஸி ஆயிருச்சு. யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கப்பல்கள் முன்னுரிமையா போய்கிட்டு இருக்கு. அந்த டிராபிக் அப்படின்றது பயங்கர அளவுல ஏறிடுச்சு. ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி வரக்கூடிய கப்பல்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால அதோடைய பிரைஸ் அப்படின்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுடைய தேவை அப்படின்றதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு தான் இப்படி அமைச்சகங்கள் தொடர்ச்சியா ஒரு ஆலோசனை அப்படின்றத ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வரக்கூடிய நாட்களில் இந்தியாவில் மிக மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற அச்சம் எழுந்திருக்கு. ஏன்னா ஜப்பான் மாதிரியான நாடுகள்லயே இப்போ இந்த எரிபொருட்களை ரேஷன் மெத்தட்ல தான் கொடுக்குறாங்க. நம்ம ரேஷன் கடைக்கு போய் இவ்வளவு கிலோ அரிசி, இவ்வளவு கிலோ பருப்பு, இத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய்னு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ஜப்பான் நாட்டுல இந்த எரிபொருட்களை அளந்து கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்கால இன்னும் நிலைமை மோசம். QR கோடு மாதிரி கொடுத்துட்டு ஒரு பைக்குக்கு 5 லிட்டர் பெட்ரோல் தான், ஒரு காருக்கு 15 லிட்டர் பெட்ரோல் தான் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு மட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தா போதும் அப்படின்ட்டாங்க. பிலிப்பைன்ஸ் நாடு மாதிரியான நாடுகள்ல பொது போக்குவரத்துக்குன்னு இருக்குள்ள பஸ்ஸோ இல்லாட்டி மற்ற ஏதாவது டிரான்ஸ்போர்ட், அது எல்லாத்தையும் படிப்படியா குறைச்சிக்கிட்டே வராங்க. பாகிஸ்தான்ல 1 லிட்டர் பெட்ரோல் அந்த நாட்டுடைய மதிப்புக்கு 200 ரூபாய்க்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஏற்கனவே LPG சிலிண்டர்கள் டொமஸ்டிக் இல்லாம வர்த்தகத்துக்கு இருக்கக்கூடிய சிலிண்டர்களுடைய விலை ஏற்றப்பட்டிருக்கு. இப்போ வீட்டு சிலிண்டருடைய அளவு குறைய போகுது அப்படின்ற தகவல் வருது. ஒரு சிலிண்டருக்கு 14.2 கிலோ இருக்குமா, இனி வரக்கூடிய நாட்கள் அது 10 லிட்டரா தான் இருக்கும், 10 கிலோ சிலிண்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புக்கிங் பண்ணக்கூடிய அந்த டைமிங் அப்படின்றது மாறப்போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு.
ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்துதான் விமான கட்டணங்களுடைய விலையேற்றம் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. விமான கட்டணங்களே ஏறுது அப்படின்னா ஆப்வியஸ்லி மற்ற அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் தாறுமாறா ஏறப்போகுது. ஸோ அதனாலதான் மீண்டும் ஒரு லாக்டவுனோ இல்லாட்டி லாக்டவுன் டைம்ல இருந்தது மாதிரியான கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ மீண்டும் வரப்போகுது அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்றது எழுந்திருக்கு. ஏன்னா இந்த சூழல் அப்படின்றது எலெக்ஷன் டைம், தமிழ்நாடு கேரளா மாதிரியான எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்காங்கன்னா ஊடகங்கள் அந்த எலெக்ஷன்ஸை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க தவிர மக்கள் படக்கூடிய இந்த அத்தியாவசியமான பிரச்சனைகள் பத்தின விஷயங்களை அவங்களும் பெரிய அளவுல கவனம் செலுத்த முடியல. அதுக்கு நம்ம தப்பும் சொல்ல முடியாது. அது அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களுக்கு குறிப்பா மத்திய அரசுக்கும் சாதகமான விஷயமா தான் போய் முடிஞ்சிருக்கு. அதனால இதை பத்தின விழிப்புணர்வே இல்லாம மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அது திடீர்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா மக்கள் பயங்கரமா சஃபர் ஆயிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அதுக்காக போய் பேனிக் ஆகி போய் எல்லாத்தையும் பை பண்ணுங்க, எல்லாத்தையும் வாய் குவிச்சு வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்ல வரல. ப்ரிப்பேர்டா இருங்க, மென்டலி ப்ரிப்பேர்டா இருங்க. நீங்க ஒரு கடன் வாங்க போறீங்க, இல்ல மற்ற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இறங்குறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? ஒருவேளை கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது, ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு தெரியும் சர்ப்ரைஸான விஷயங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி பண்ணுவாரு. அப்படி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு நீங்க ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறீங்களா, இல்ல என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தோணுது? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.